Hi friends, welcome to back my channel. இன்னைக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவா கொடுக்கணும்னாக்கா ஒரு ரெண்டு பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போறோம். நல்லா ஒயிட்டிங்கா ஆகலாம், நல்லா ஸ்கின்னும் க்ளோவா கொடுக்கும். அதுக்கு தேவையான பொருள் வந்து உளுந்து நான் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக்கோ இல்லை ஃபேஸ் க்ரீமு இந்த மாதிரி நம்ம இல்லை பாடி ஃபுல் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கெல்லாம் தேவைப்படும். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உளுந்து. அடுத்து வந்து தயிர். இப்போ இந்த உளுந்து எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு எடுத்து தயிர் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஃபேஸ்க்கு போட போகிறோம். அப்புறமா நீங்கள் குளிக்கும் போது கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுல் நம்ம குளிச்சுட்டு ஆகிட்ட பிறகு லாஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இது ஃபுல் நம்ம உடம்பு ஃபுல்லாக எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு தயிர் எடுத்துன்னு கொஞ்சம் உளுந்து சேர்த்து நம்ம ஃபுல் பாடி அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு உங்கள் உடம்பு பூரா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். சோப் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் குளிக்கும் போது சோப்பெல்லாம் யூஸ் பண்ணிடுங்க. அப்புறமா லாஸ்ட் மூமெண்ட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஒரு பளபளன்னு இருக்கும், நல்லா க்ளோவாக தெரியும் ஃபேஸும். இப்போ இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஒரு பவுல் எடுத்துக்கணும். இதில் தேவையான அளவுக்கு வந்து நான் உளுந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா வேறு முகத்துக்கும் கழுத்துக்கும் போடுறதுக்கு தான். அடுத்து இதில் தேவையான அளவுக்கு தயிர் வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அதை தயிர் போட்டு இப்போ 1 டீஸ்பூன் எடுத்து நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நம்ம ஃபேஸில் பேக் போடுற மாதிரி இருக்கணும். முகத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உளுந்து வந்து கொஞ்சம் கொரக்கொன்னு இருக்கிறதுனால ஃபேஸ் பேக்கு பரவாயில்ல யூஸ் பண்ணலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தயிர் போட்டு கூட, ஆனால் இது அப்படியே உடனே அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா அது கொஞ்சம் கொரன்னு கொடுத்து இந்த தயிரில் வந்து நல்லா கொஞ்சம் ஊறிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு இப்போ நம்ம ஃபேஸில் பேக் பண்ணணும்னா கூட இப்படி தான் இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் விட்டுட்ட பிறகு திரும்பியும் நம்ம கொஞ்சம் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் கலக்கிக்கலாம். ஏன்னா ஊறிட்ட பிறகு இதெல்லாம் நல்லா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும். அது இல்லாமல் இந்த ரொம்ப கொரன்னு கொடுத்து கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் விட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா ஊறிட்டு இருக்குது, கெட்டியாகிட்டு இருக்குது பாருங்கள். இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ நல்லா சூப்பராக நேச்சுரலான ஃபேஸ் பேக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கணும். அது எந்த அளவுக்கு இது பாருங்கள். நம்ம வெறும் உளுந்து அரைச்சாக்கா எப்படி நம்மளுக்கு ஒரு வடை சுடுறதுக்கோ இல்லை தோசைக்கோ நம்ம அரைக்கிறோம், அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி இருக்கிற அந்த அளவுக்கு நைஸாக. இந்த அளவு ரொம்ப கொரன்னு கூட இல்லை. பாருங்க, தயிர் உளுந்து நம்ம ஃபேஸு நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கறதுக்கும் நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. இப்போது இது இந்த அளவுக்கு ஃபேஸில் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் சும்மா லைட்டாக தடவிட்டு இது பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு தான் ஃபேஸில் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் மினிமம் விட்டுட்டு அப்புறமா நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும்.
இது மிக்சர்ஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சு கூட நீங்கள் திரும்பிய காலையில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காலையில் நீங்கள் செஞ்சுட்டு இப்போ நைட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிறனாக்கா ஒரு டைமுக்கு ஒரு நாளைக்கு 3 டைம் கூட யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் முகம், கை, காலெல்லாம் குளிக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன். ஃபுல் பாடியே இந்த மாதிரி யூஸ் பண்ண பிறகு நம்ம வாஷ் பண்ணும்போது சோப் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் குளிச்செல்லாம் ஆகிட்ட பிறகு லாஸ்ட்டில் ஒரு 10 நிமிஷம் அடுத்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் அது நம்மளுக்கு டைட் கொடுக்கும் போது அப்போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி, இந்த அளவுக்கு தண்ணி லைட்டாக சும்மா அப்படி மேலே இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏன்னா டைரெக்டாக அப்படியே கழுவாதீங்க. கொஞ்சம் அதை டைட் கொடுக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு. ஏன் உங்களுக்கு கையில் இது ஒரு சைடில் போட்டு ஒரு சைடு நான் போடாமல் இருக்கிறேன்னாக்கா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டு காட்டுற பாருங்க. அதனால் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப இதுவாக பண்ணக்கூடாது. கொஞ்சம் மெதுவாக இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியும் உங்கள் கைக்கு. பாருங்கள் இப்போ இந்த கைக்கு நான் போடல, இந்த சைடு நான் போட்டு நல்லா கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். இப்போ நான் கழுவிட்டு வந்து காட்டுறேன் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுதுன்னு பாருங்கள். கை இந்த கலருக்கும் இந்த கலருக்கும். இப்போ நான் கை கழுவிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. இப்போ நான் இவ்வளோ தூரத்தான் ஒரு சைடில் போட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து போட்டோம்னா ஏன்னா எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியுது. இது கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்குது ப்ரைட்டாக. இது பாருங்கள் கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு 2-3 டைமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஒரு சேஞ்ச் தெரியும் நீங்களே பார்க்கலாம். அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு சேஞ்ச் கொடுக்குது. ஏன்னா நார்மலாகவே உளுந்துனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு சூப்பரான நம்ம நார்மல் கையில் எடுத்தாலே ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கையில் எடுத்தாலும் அவ்வளோ நல்லா ஒரு கை நல்லா வெள்ளையாகிட போகுது. அந்த மாதிரி கலரே மாறிட்டு இருக்கும் நம்ம கை. ஏன்னா உளுந்து நம்ம ஒரு தோசைக்கோ இட்லி கரைக்கும் போது அதில் எடுக்கிறோம் பாருங்கள். அப்போ நம்ம கையை வித்தியாசம் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா ஒரு சூப்பரான ஸ்கின் பிரைட்னஸ் கொடுக்கும். நல்லா ஒயிட்டிங் ஆகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு தயிர் உளுந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.